இருங்க. என்ன மறந்துட்டேன். என்ன வடை ஸ்வீட்லாம் நீ வீட்ல செஞ்சியா? பக்கத்து வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல, அந்த அக்கா கொடுத்தாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரரு பெரிய அரசியல்வாதியா, எம்எல்ஏக்கு பிஏவா. அவங்க வீட்ல இல்லாதது எதுவுமே இல்லைங்க. 2 டிவி, 2 ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், பீரோ எல்லாம் 2 இருக்கு. சரி, இப்போ என்ன இதுக்கு? இல்ல 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரா. சாமத்தியமா எல்லாம் வாங்கி போட்டுருக்கேன்னு சொல்ல வந்தேன். அவன் அரசியல்வாதிடி. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல. ஏமாத்தி பிழைக்கிறவனுக்கு படிப்பதுக்குடி. ஆமா, உங்களுக்கு சாமத்தியம் இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்களா? ஏய் துபார், அடுத்த வீட்டு நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. ச்சே, இனிமே சாப்பிட்டு கூட முடியாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி ஏன் கீழே வந்து படுத்துட்ட? பின்ன நான் என்ன சொல்லிட்டேன்னு சாப்பாட்டுல பாதியில எழுந்து வந்துட்டேன். இதோ பாருமா, அடுத்த வீட்டுல 1000 இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாமா? இதோ பாரு, நமக்கு என்ன வருமானமோ அதை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணும். எங்க நான் என்னமா அக்கம் பக்கத்தை பார்த்து அது வேணும் இது வேணும்னு கேட்ட மாதிரில பேசுறீங்க? என் கைய பாருங்க, அம்மில அரைச்சு புண்ணா போச்சு. அதுக்காக எனக்கு ஒரு மிக்ஸி வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன்னா இட்லி கண்ட கல்ல ஆட்டி ஆட்டி நெஞ்செல்லாம் வலிக்குது. அதுக்காக எனக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்க நான் கேட்டேன்னா ஏதோ நமக்குன்னு ஒரு காலம் வருமே நினைச்சுட்டு மனசுல எல்லாத்தையும் போட்டு புளிக்கிட்டு இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கு. லக்ஷ்மி என்னம்மா அழுதுகிட்டு? லக்ஷ்மி இதோ பாருமா, இதோ பாரு, எனக்கு மட்டும் நீ படுற கஷ்டம் புரியாமையா இருக்கு. எனக்கும் நீ ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தரணும்னு ஆசை. என்ன பண்றது, சம்பாதிக்கிறதெல்லாம் வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்க. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்றேன். கவலைப்படாத, அடுத்த மாசம் கண்டிப்பா எனக்கு ப்ரொமோஷன் வந்துடும். நீ கேட்கறதெல்லாம் ஒவ்வொன்றா வாங்கி தந்துடுறேன். மனசுல எதையும் வச்சுக்காத. வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, நல்ல சமாதானமா பேச கத்துட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்றது, என்ன மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க பணத்தால சாதிக்க முடியலனாலும் அப்படி இப்படி பேசித்தான் சமாளிக்க வேண்டியது இருக்கு. குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க தூங்குறாங்க லைட். இது வேறயா? வழக்கமா குழந்தைங்க பர்த்டேனாலே 100-200 பேர் கூப்பிட்டு கிராண்டா செய்வேன். வீடு சின்னதா போச்சு, அதனால உங்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன். அம்மா, இவ்வளவு பெரிய கேக் எதுக்குமா? ரஞ்சித்துக்கு பர்த்டே. இதே மாதிரி எனக்கும் வேணுமா? அதெல்லாம் கேட்க கூடாது. ஏங்க இந்த புடவை புதுசுங்களா? நான் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் ஒரு புது புடவை வாங்கிடுவேன். புதுசா கட்டி இருக்கிறத பார்த்தோன்னா உங்களுக்கு தான் பிறந்த நாள் நினைச்சிட்டேன். என் பிறந்த நாள் மார்ச் 12. அதுக்கும் ஒரு பனாரஸ் புடவை வாங்கியிருக்கேன். 20 ரூபாய் இல்ல. 20 ரூபாயில பனாரஸ் கிடைக்குமா? வெறும் 20 ரூபாய் இல்ல, 20,000 ரூபாய். ஏக்கா 20,000 கூட புடவை இருக்குதா? நமக்கு என்ன தெரியும், நம்ம வீட்டுக்காரர் முன்ன பின்ன வாங்கி கொடுத்துருந்தா தானே. சாரி சிஸ்டர், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இவனை தானே பிறந்த நாளே? ஆமா. இந்தாப்பா. தேங்க்யூ. என்னுடைய வாழ்த்துக்கள். ஊது. Happy birthday to you. என்னடா கண்ணா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்க? அம்மா, பக்கத்து வீட்டுல ரஞ்சித்துக்கு கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடினாங்கல்ல, அது மாதிரி எனக்கு எப்பமா கொண்டாடுறது? அது அவன் பெரியவன், நீயும் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அம்மா உனக்கு கொண்டாடுறேன், சரியா? இந்தா சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பயே கொண்டாடணும். டேய், அடம் பிடிச்ச அடி வாங்குவேன். ஒழுங்கா சாப்பிடு. இந்தா. எனக்கு இப்பயே ஹாப்பி பர்த்டே கொண்டாடணும். நீ சொன்ன நான் கொண்டாடணுமா? பின்னிடுவேன். ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு இப்பயே ஹாப்பி பர்த்டே கொண்டாடணும். டேய்
இங்க வாடா. என்னப்பா ஆச்சு? ஏன் அழுகுறான்? சாயங்காலம் வரும்போது ஒரு கேக்கும் சின்ன மெழுகுவத்தி வாங்கிட்டு வாங்க. உயிர் எடுக்கிறான். எதுக்கு? பக்கத்து வீட்டுல ரஞ்சித்துக்கு பர்த்டேன்னு கூப்பிட்டாங்க, போயிருந்தோம். இவனுக்கு அதே மாதிரி கேக் வேணுமா? உன்னை யார் இவன் அங்கெல்லாம் கூட்டு போய் சொன்னது? எங்க அக்கம் பக்கத்துல கூப்பிட்டா போகாம இருக்க முடியுமா? இன்னைக்கு பர்த்டே பார்த்து கேக் கேட்டான், நாளைக்கு இன்னொன்னு பார்த்து அதையும் கேட்பான். நம்மளால இதெல்லாம் வாங்கி தர முடியுமா? ஒரு கேக்கு தானே கேட்டான், அதுல என்னங்க ஆப்போது? கேக் ஒண்ணும் பெருசு இல்ல, பர்த்டே நமக்கு தேவைதானா? அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. குழந்தைக்கு புரியுங்களா? சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு கூட புரிய வச்சிடலாம், ஆனா உனக்கு புரிய வைக்கிறதுக்கு பார் தலை எழுத்து. எம்மடி இந்தப்பா வட 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 சாப்பிடுங்க. நைனா நைனா இந்தப்பா இந்த வட வட சாப்பிடு சாப்பிடு. ஆளுக்கு பிடிச்சிருங்க பாரு. பிள்ளைக்கு டாயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. எங்கடா வாத்தா? அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காவே என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். ஊரை பார்த்து அசிங்கமா போவேன். என்ன அடிச்சிட்டேல, நான் எங்க ஆட்டோ விட்டு போறேன். இனிமே அடியே பிள்ளைல விட்டு ஓடாத, அனாதியா போகும் பிள்ளை. நானா எந்த பத்தி பிள்ளை மேல சத்தியம் பண்ண அடிக்க மாட்டேன். அம்மா அடியே அடியே ஒன்னால தனியா இருக்க முடியாது. யாராவது புடிக்கியா? அடியே நின்று அடியே 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 எழுத பத்தி அடியே. இந்தாங்க இது பாருங்க. ஏமா எத்தனை புடவை எடுக்க போறீங்க? இரியா, நல்ல புடவை பார்த்து செலக்ஷன் பண்ண வேணாமா? என்ன சோப்பட்டாலும் அழுக்கு போதா பாத்தியா? காரி கட்டிங்க ஒழுங்கா நில்றா. ஏண்டி சும்மா குழந்தைய போட்டு அடிக்கிற? பத்மாமா பத்மாமா, புடவை எடுத்திருக்கேன், கொஞ்சம் கலர் பார்த்து செலக்ட் பண்ணுங்களே. என்கிட்ட எல்லா கலருமே இருக்கு, எது எடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எங்க எல்லா கலரும் எனக்கு மேட்சா தான் இருக்கும் போல் இருக்கு. என்ன நானும் உங்களை மாதிரி சிகப்பு தானே. உங்களுக்கு இது ரெண்டும் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 2 கலரும் என்கிட்ட இருக்கு, பரவாயில்ல வாங்கிக்கிறேன். இதோ பார், இது படம் எனக்கு கனலாங்க பாரு. 2 பேரும் பாத்து கிழமை எடுத்து கொடுத்ததா? கொடுத்துற போறான். நான் செத்தா கூட என் பாடையில ஒரு புது துணி எடுத்து போட மாட்டான். பாப்பா கொடுத்தது. எங்க நீங்க ஒண்ணும் புடவை எடுக்கலையா? நீங்க ஒண்ணு குழந்தைக்கு ஒரு சின்ன பர்த்டே கேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கே அவ்வளவு தகராறு நடந்துச்சு. அவருக்கு தெரியாம நான் புடவை வேற எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த அக்கா வீட்டுக்காரர் எவ்வளவோ பரவாயில்லைங்கக்கா. நானும் உங்களை மாதிரியே பப்பு கை ஜாக்கெட்டு கெவனும் போட்டதுக்கு உனக்கு எதுக்கடி பப்புன்னு என்ன துரத்தி அடிச்சாங்கக்கா. எனக்கு வந்த கோவத்துக்கு எங்க ஆத்தா வீட்டுக்கே போயிருப்பேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து காலை பிடிச்சி கெஞ்சினால தான் போனா போட்டுமே நீங்க வந்துட்டேன். எனது அநியாயமா இருக்குதே. இதுக்கெல்லாம் கூடவா வீட்டுக்காரங்க அடிப்பாங்க? என் வீட்டுக்காரர் என் மேல கை வச்சாருன்னா வெளியில தள்ளி கதவு சாத்திடுவேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கூட்டு போகணும், மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டன் பீச் கூட்டு போகணும். இல்லன்னா சத்தம் போட்டுடுவேன். புடவை நகை நட்டு விஷயத்துல நான் அவரை எதிர்பார்க்கவே மாட்டேன், நானே வாங்குவேன். இதுக்கெல்லாம் அவங்களை எதிர்பார்த்துட்டோம்னா ஒரு பொருளும் வாங்க முடியாது. ஆம்பளைங்க 4 இடம் சுத்தி வராங்க, அவங்களுக்கு பொழுது போகுது. நம்ம அடுப்பங்கரையிலே சுத்தி வரும், நமக்கு என்ன ரிலீஃப்? அவங்களுக்கு தினம் ஆட்டு போடுறதுக்கு நம்ம என்ன வேலை காரிச்சிங்களா? நம்ம சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. ஏக்கா, இந்த அக்கா சொல்றதுதான்க்கா கரெக்ட். நம்ம வீட்டுக்காரங்களை நம்ம பாவம் பார்த்து விடுறதுனாலதான் அவனுக்கு நம்ம தலையிலே மிளகா அரைக்கிறானுங்க. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சாரிய மகனே. எலிசபெத், ஏன் எலிசபெத் அடியாய் கதவை துறடி. திருக்கி முண்ட பகல்லையும் தூங்குறா, ராத்திரி தூங்குறா. சோதி கதவை. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ? திரடி கதவை. முடியாதியா?
நேத்து ரோட்ல என்ன துரத்தி அடிச்சேல, அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டர் கருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாளா? பக்காளி பண்ணி கதவை திறக்கல, ஆட்டோவை உள்ள விட்டியாதி போய். ஆமா, இந்த உதாரணங்களை நான் பயப்பட மாட்டேயா. நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவு திறக்க மாட்டேன். பணியிலே கிடந்த சாவு. 2 நாளைக்கு இறுக்கி கட்டிட்டு படுத்தினதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். திறக்கிறாள் அடிப்படியே. செவத்த தொலா இருக்குன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண தப்பா போச்சுரி. இப்படியே உன்னை வச்சுக்கிறேன். உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு, உன்னை தூண்டி விடுறது யாருங்கிறது பூரா எனக்கு தெரியும். வகால காலையில வச்சுக்கிறேன் நானு. என்னப்பா பீட்டர் தனியா புலம்பிட்டு இருக்க? எதனா தகராறா? என் பிரதர் மார் சார், உங்கள்கிட்ட சொல்றதுனால தப்பு இல்ல சார். நல்லா இருந்த குடும்பத்தை கலஸ்தானுங்க சார், கலஸ்தானுங்க. என் முண்டாட்டியை எத்தனையோ தடவை அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கேன், உதச்சிருக்கேன். அவளும் பதிலுக்கு படதடவை என்னை கழிச்சிருக்கா சார். அப்படி இருந்து ஒரு நாள் கூட அவ தனியா படுத்தது கிடையாது. என் சேர்ந்தா படுப்பா. அப்படிப்பட்டவளை இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கா பத்தியா, சின பண்ணி அவ கலஸ்தா சார், கலஸ்தா. பீட்டர், உன் சம்சாரமாவது பரவாயில்ல, படிக்காதவங்க. நம்ம வீட்டுல 4 எழுத்து படிச்சிருக்கேன் புரிஞ்சுக்குமேன்னு பார்த்தா அவளும் அப்படித்தான் இருக்கா. ஏண்டி பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம பர்த்டே கொண்டாடணும்னு கேட்டேன். அவ்வளவுதான், 2 நாளா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசவே மாட்டேங்கிறா. எனக்கு இன்னும் மனசே சரியில்லைப்பா. சார், உங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டானுங்களா சார்? சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த டுபாகூர் இருக்கானே, மருகு பாண்டியா, மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். உனக்கு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன் நான். இந்த அரசியல்வாதிகளை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நாம தான் நம்ம பொண்டாட்டிங்களை அங்கங்க போக கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். சார், இப்பதான் சார் எனக்கு நல்ல ஐடியா வருது. என்னது? நாளைக்கு சண்டே உங்க ஒய்ஃபையும் என் ஒய்ஃபையும் நீச்சு கூட்டி போய் ஒரே அமைக்க போறான். அமுக்குறதா? அதான் சார், ஆளுக்கு ஒவ்வொரு பொட்டலத்துல பிரியாணியும் 10 முழத்துல மல்லிகைப்பூவும் 1/2 கிலோ அல்வாவும் வாங்கி கொடுத்து அவங்கள குஜால் படுத்திடுறான். ஐயோ, நமக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லப்பா. பழக்கப்படுத்திக்கங்க சார். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.